நான் லைசன்ஸ் பாஸ்போர்ட்டும் அப்ளை பண்ணலாம். அது என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ ஆகும்? லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 ஆயிரம். அப்புறம் ஆதார் மட்டும் போடணும், பிளட் குரூப் போடணும். ஃபர்ஸ்ட் எல்எல்ஆர் எடுக்கணும். எல்எல்ஆர்ல இருந்து உங்களுக்கு 1 மாதம் டேஸ் பீரியட். 1 மாதம் கழிச்சு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 மாதம் வரைக்கும் எல்எல்ஆர் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வேலை. அந்த 6 மாதத்துக்குள்ள நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். நீங்க பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம், காரை யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கும் நீங்க போட்டுக்கலாம் டெஸ்ட். நீங்க எப்படி ஃபாலோ பண்ணி தெரியும். ரெண்டாவது பாஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பஸ் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார், பேன். இது இருந்தாலே போதும். மைனருக்கு இருக்கலாம், மேஜருக்கு எடுக்கலாம். நீங்கள் என்ன பாஸ்போர்ட் எடுக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார், பேன் மட்டும் எனக்கு கொடுங்க. ரெண்டாவது என்ன ப்ரூஃப் எப்படி வேணுன்றதை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்போர்ட்டுன்றது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இதாக அனுப்பலாம், என்ன நீடுன்றது. சரிங்களா? ரெண்டாவது ஆதார், பேன் அனுப்பிச்சிருவீங்க. அப்புறம் நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சென்டென்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. அது திருப்பி எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் டிராஃப்ட் போட்டு அனுப்புவேன். இந்த மாதிரி சரி, இது பாஸ்போர்ட்டில் இந்த இடத்துல இதுதான் வரும், இந்த இடத்துல இதுதான் வரும். அப்புறம் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் பில்லிங்க நாங்கள் அனுப்புவோம். சரி, இது எல்லாமே நீங்கள் ஓகே கரெக்ஷன் பண்ணிட்டு பார்த்துட்டு இது தப்பு இருந்துச்சுன்னா அப்பயே நீங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம், டிஸ்கஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் டைம் காட்டுவோம், டேட் அண்ட் டைம் காட்டுவோம். டைம் கூட சொல்ல முடியாது, அப்பாயின்மெண்ட் டேட்டை மட்டும் தான் நம்ம பண்ணேன். டைம் வந்து அதிலே மென்ஷன் ஆகி வரும் தான். ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணினா அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவோம். அதுலேருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அதே பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, அதுக்கு எஃப்ஐஆர் போகணும், எல்டிஆர் போகணுன்னாலும் பண்ணி கொடுப்போம். பெஸ்ட்டாக பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க, பண்ணி கொடுத்துருவோம்.